அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிங்கம்புலி பேசுகிறேன். அதாவது நிறையா ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இப்போ எல்லோரும் நிறையா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இந்த ஷார்ட் ஃபிலிமை பற்றி நான் கண்டிப்பாக பேசி ஆகணும். ஏன்னா ஒரு மனசை கரைக்கக்கூடிய ஒரு ஷார்ட் ஃபிலிமாக இது வந்திருக்கு. இதை வந்து ராக் அண்ட் ரோட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, அது அதாவது அமெரிக்காவில் கம்ப்யூட்டர் பிஸ்னஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அது தம்பி சுரேஷ் கிருஷ்ண சுப்ராஜ் அவர்கள் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஷார்ட் ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. என் தம்பி என்ஜே கிருஷ்ணா நாராயணசுவாமி, அதாவது நாலு போலீஸும் நல்லா இருந்த ஊர் அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்ணாவே இப்போ அடுத்து ஒரு ஃபீச்சர் ஃபிலிமுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. பெரிய ஹீரோ வச்சு பண்ண போகிறாரு. அதுக்கு முன்னாடி இவர் மனசில் தோணுனது ஒரு சின்ன விஷயம், அதாவது அக்ரிகல்ச்சரில் விவசாயத்தில் விச் ஒன் இஸ் இம்பார்ட்டன்ட்னு ஒன்று இருக்குல்ல, அது எந்த விவசாயமும் இந்த 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 கருவி மூலமாக தான் தொடங்குறாங்க. அதுதான் மம்பட்டிங்கிறத வந்து இந்தியாவில் தெரியாதவங்க ஆளே கிடையாது. வேர்ல்டு வைடில் இது வந்து விவசாயத்துக்கு உபயோகப்படுத்துகிற முக்கியமான பொருள். அதை வீட்டில் அதை வந்து நம்ம குலசாமிக்கு ஈடாகும். நம்ம வீட்டில் வளர்க்குற பசுமாடு, ஆட்டுக்குட்டி, கோழி மாதிரி ரொம்ப நேசிப்பாங்க. அது அவங்க அப்பா யூஸ் பண்ணியிருந்தாருன்னா அது எந்தளவுக்கு நேசிக்கக்கூடிய பொருளாக இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஏன்னா அதுக்காகவே இந்த உழவர் திருநாளப்பெல்லாம் மம்பட்டியும் உள்ளே வச்சு ஊதிய குங்குமம்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. நான் பட் இந்த படம் மம்பட்டி மண்வெட்டின்னு கூட சொல்லலை. நம்ம ஊரில் எப்படி கூப்பிடுவோமோ அதே மாதிரி மம்பட்டின்னு வச்சுருக்காரு. ஸோ இந்த மம்பட்டி என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். இதயத்தை போட்டு அடிக்குது. என்னென்னா என்னை பொறுத்தளவில் இந்த ஃபிலிம் இட்ஸ் லைக் அ புல்லட். அதான் எந்த படம் உன்னை துளைக்குதோ அதுதான் காலத்துக்கு நிற்கும். அந்த மாதிரி இந்த மம்பட்டிங்கிற படம், இந்த குறும்படம் என்னை அப்படியே சிதைச்சி விட்டுருச்சு. என்ன எனக்குள்ளேருந்து எப்போ வெளியே வரப்போகுதுன்னு தெரியல. அவ்வளோ யதார்த்தமாக ஒரு கிராமத்தில் போய் எவ்வளோ விஷயங்கள், அதாவது கஷ்டப்பட்டு அவங்க எடுத்துருக்காங்க. எல்லா ஃப்ரேம்ஸுமே நல்லா இருக்குது, லைவாக இருக்குது. இப்போ நான் சொல்கிறத விட இது வந்து ஒரு 12-13 இன்டர்நேஷ்னல் அவார்டெலாம் வாங்கியிருக்கு. அது நான் சொல்லித்தான் பெருசாக போகிறதும் இல்லை, நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு. எல்லா கண்ட்ரிக்கும் அனுப்பிச்சிருக்காங்க. இதுக்கு ஃபன் பண்ணியிருக்காரு அவர். அதாவது ஸ்டேட்ஸில் இருக்க நம்ம தம்பி சுரேஷ் கண்ண சுப்ராஜ் அவர்கள் ஃபன் பண்ணி கிருஷ்ணா வந்து சரி ஒரு ஒரு போயிட்டு வருமே, ஒரு 10 நாள் 12 நாள் அப்படி போயிட்டு சர்வே பண்ணிவிட்டு ஒரு சின்ன டூரேஷனில் சின்ன பொருள் செலவில் அழகாக எடுத்திருக்காரு. அது தம்பி தீரன் வந்து ஹீரோ நடிச்சிருக்காரு. ரொம்ப லைவாக நடிச்சிருக்காரு. ரீரெக்கார்டிங்மே ரொம்ப நல்லாயிருக்கு. லைவான எடிட்டிங், நல்ல ஃபோட்டோகிராஃபி, ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்த மம்பட்டிக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். பாருங்கள், நல்ல விஷயத்தை எல்லாத்துலேயும் எடுத்து சொல்கிற முக்கிய பொறுப்பு நம்மளுக்கு இருக்கணும். நம்ம மண்வெட்டிக்காக உழைச்ச, இந்த திரைப்படத்துக்காக உழைச்ச அத்தனை கலைஞர்களுக்கும் என்னோட வணக்கம், வாழ்த்துக்கள். இன்னும் வேறு ஏரியாவில் பெரிய பிளாட்ஃபார்மில் இந்த டீமையும், இந்த இயக்குனரையும், இந்த ப்ரொடியூசரையும், இந்த ராக் அண்ட் ரோல் ஸ்டுடியோவையும் நான் பெரிய இடத்துல வச்சு பார்க்கணுன்னு என்னோடய ஆசை. ப்ளீஸ் சப்போர்ட் மம்பட்டி.